ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் நியால் கவுச்சர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிளாஸ் 3யோட வீடியோ. இன்றைக்கி பார்க்க போகிறது நம்ம ஸ்டிச்சிங் வீடியோ பார்க்க போகிறோம். ஸ்டிச்சிங் வீடியோவுக்கு இதுக்கு தேவையானது ஒரு பாப்லின் கிளாத் எடுத்துக்குங்க. இல்லைன்னா ஒரு கெட்டி துணி, கொஞ்சம் நல்லா கெட்டியாக இருக்கிற மாதிரி ஒரு துணி எடுத்துக்குங்க. அதுக்கப்புறம் ஸ்கேலு, பென்சில் ஏதாச்சும் ஒன்று எடுத்துக்கோங்க. அப்புறம் சிசர். இது 4 தான் தேவை. இப்போ பார்க்கலாமா? இப்போ நம்ம பார்க்க போகிறது நீங்கள் அந்த துணியில் நான் இப்போ போடுற ஷேப்ஸ் எல்லாம் வரைஞ்சிக்குங்க. நம்ம இப்போ பேசிக் பார்க்க போகிறோம். பேசிக்லேருந்து போகலாம், சரியா? பேசிக்லேருந்து போகும்போது தான் உங்களுக்கு கரெக்டாக லேர்ன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது, சரியா? இப்போ நீங்கள் பேசிக்லேருந்து போக போகிறோம். உங்களுக்கு தைக்கவே தெரியலனா கூட பரவாயில்ல, இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். இந்த வீடியோவில் எப்படி தைக்கணும், தைக்கிறக்கெல்லாம் எப்படி ட்ரிக்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கிறேன், மறக்காமல் பாருங்கள், சரியா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த கிளாத்தை நீங்கள் ஒவ்வொரு ஷேப்புக்கும் 10க்கு 10 லென்த்து 10 வித்து 10 அப்படி இருக்கிற மாதிரி ஒரு கிளாத் கட் பண்ணிட்டாலும் பரவாயில்ல. நான் சொல்கிற ஒவ்வொரு டிசைனுக்கும் 10 10 லென்த்து 10 வித்து 10 அப்படி இருக்கிற ஒரு கிளாத் கட் பண்ணிக்கிங்க. ஒவ்வொரு டிசைனுக்கும் நான் சொல்கிற ஒவ்வொரு பேசிக் ஸ்டிச்சுக்கும் அந்த ஒரு கிளாத் கட் பண்ணி அதில் நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பெரிய துணியில் எல்லா ஸ்டிச்சையும் போடுறதுக்கு அப்படி ஒவ்வொன்றா கட் பண்ணி போட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இப்போ நான் ஒரு 6 லைன் போட்டிருக்கிறேன். நீங்கள் ஒரு 6 லைன் ஒரு துணியில், இன்னொரு துணியில் இன்னொரு 6 லைன் அப்படி போடணும். நீங்கள் இந்த ஃபஸ்ட்டு போட்டிருக்கிறோமல்ல, அந்த ஃபஸ்ட்டு போட்டிருக்கிற 6 லைனில் நம்ம என்ன போட போகிறோம்னா, அதில் ஸ்ட்ரெயிட் லைன் போட போகிறோம், சரியா? அந்த ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு அப்புறம் இன்னொரு துணியில் 6 லைன் போடுவோம்ல, அதில் நீங்கள் நாட் போட்டு பழக போகிறீங்க. எப்படி நம்ம எண்டு நாட்டு ஸ்டார்டிங்கில் எண்டிங்கில் எல்லாம் நாட் போடுவோம்ல, அந்த எண்டு நாட்டு ஸ்டார்டிங் போடுற நாட்டில் எப்படி போடுறேன்னு போட்டு பழக போகிறோம், சரியா? அடுத்தது நான் போடுற பாருங்க, ஸ்கொயர் ஷேப்பில் ஒரு பாக்ஸ் மாதிரி போடுறேன். அந்த மாதிரி பாக்ஸ் போட்டுக்குங்க. அந்த மாதிரி பாக்ஸ் நம்ம எதுக்காக போடுறோம்னா, அந்த பாக்ஸில் அந்த கார்னர் எட்ஜஸ் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் நம்ம எப்படி திருப்பணும், எப்படி டேர்ன் பண்ணணும், துணியை எப்படி கரெக்டாக டேர்ன் பண்ணி நம்ம அதை ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் வீடியோக்குள்ளே சொல்லியிருக்கிறேன். நான் போடுற ஸ்டிச்சஸ் எல்லாமே, நான் வரைகிறது எல்லாமே வரைஞ்சிக்குங்க. அதுக்கப்புறம் நான் ஸ்டிச் பண்ணுறது எப்படின்னு இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். மறக்காமல் நீங்கள் வீடியோவை முழுசாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். நீங்கள் லேர்ன் பண்ணோன்னு நினைக்கிறீங்கன்னா வீடியோ முழுசாக பார்த்துக்குங்க. பாதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியாது, நான் என்ன சொல்லியிருக்கிறேன்னு உங்களுக்கு தெரியாது. அதுக்கப்புறம் என்னோடய சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. என் சேனலில் டெய்லரிங் சம்மந்தப்பட்ட, மிஷின் சம்மந்தப்பட்ட டெய்லரிங் கிளாஸஸ் வீடியோஸ் எல்லாம் 1 by 1 வரும். மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு தைச்சு பழகணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்கள்ல, இல்லை உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராச்சும் இருப்பாங்க, அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இது தைக்கும் போது உங்களுக்கு நம்ம தப்பு வருது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டோம்னா வைங்க, அதை கற்றுக்கவே முடியாது. கண்டிப்பாக தப்பு வரத்தான் செய்யும். அதை நீங்கள் அந்த தப்பை எப்படி அந்த தப்பு ஓவர் கம் பண்ணி வர்றீங்க, அதை எப்படி அந்த தப்பில் நீங்கள் புரிஞ்சுக்கணும். நம்ம இப்படி பண்ணால் தப்பு வருது, நம்ம இனி அப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் கரெக்டாக பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டாக வரும். இப்போ நீங்கள் சமையல் பண்ணி பழகும்போது எல்லாம் தெரிஞ்சுட்டா பண்ணி பழகுறீங்க, அப்படி இல்லையில்ல. அதனால் நீங்கள் எப்போவுமே முடியும் அப்படின்னு நினச்சிட்டு எல்லாமே பண்ணுங்கள், கண்டிப்பாக முடியும், சரியா? உடனே நம்ம ஒன்று ஸ்டார்ட் பண்ணோன்னே கண்டிப்பாக தப்பு வரும். ஆனால் தப்பு வந்தோன்னே ஐயோ நம்மளால் முடியாதோ அப்படின்னு நீங்கள் நெகட்டிவாக நினச்சிங்கன்னா அதுவே உங்களுக்கு ஓடிட்டே இருக்கும். ஐயோ நம்மளால் முடியாதோன்ட்டு ஓடிட்டே இருக்கும் மைண்ட்குள்ளே. அப்போ உங்களுக்கு அதில் கான்சன்ட்ரேஷன் வராது. அதுங்காட்டி நீங்கள் என்னால் முடியும், நான் கண்டிப்பாக பண்ணிடுவேன் அப்படின்னு ஒரு தன்னம்பிக்கை, ஒரு தைரியத்தோடு நீங்கள் பண்ணுங்கள், கண்டிப்பாக முடியும் உங்களால். நீங்கள் கடைசியில் இந்த நான் போடுற கிளாஸ் வீடியோஸ் எல்லாம் முடிச்சுட்டு கண்டிப்பாக நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுவீங்க பாருங்கள். நான் உங்கள் வீடியோஸ் பார்த்து நான் நிறைய லேர்ன் பண்ணிட்டேன். நான் இப்போ மிஷினை பற்றியும் எனக்கு நிறைய தெரிஞ்சிட்டேன், கிளாஸ் ஸ்டிச்சிங்லேயும் நிறைய பழகிட்டேன். இப்போ நான் அதுங்காட்டி இப்போ நான் ஃபுல் கான்ஃபிடெண்ட்டாக இருக்கிறேன். இப்போ என்கிட்ட ஒருத்தங்க ஒரு துணி கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக தைச்சி கொடுத்துருவேன் அப்படிங்கிற கான்ஃபிடெண்ட் வர வரைக்கும் நான் உங்களுக்கு சொல்லி தருவேன், சரியா? நான் பேசிக் கிளாஸ் போடுவேன். அதுக்கப்புறம் நான் கிளாஸாக இல்லாமல் ஒவ்வொரு வீடியோஸாக போட்டுவேன். ப்ளவுஸு, சுடி, ஃபேண்ட்டு அந்த மாதிரி போடுவேன். அதை பார்த்து நீங்கள் லேர்ன் பண்ணிக்கோங்க, சரியா?
உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து மிஷின் வச்சுருக்குறோம், நம்மளுக்கு ஒன்றுமே தைக்க தெரியலையே, வெறும் மிஷின் சும்மாவே இருக்குது, எந்த வீடியோ பார்த்தாலும் தெளிவாக சொல்லித்தர மாட்டேறாங்களேன்ட்டு ஃபீல் பண்ணாதீங்க. நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லித்தரேன். இப்போ வந்து நீங்கள் இந்த நான் போட்டிருக்கிறேன் பார்த்தீங்களா, இந்த ஸ்டிச்சஸ் எல்லாம் போட்டு பழகுங்க ஃபஸ்ட்டு. சரியா? பேசிக். உங்களுக்கு நூல் கோர்க்க தெரியலனா கூட பரவாயில்ல, நான் மிஷினில் எப்படி நூல் கோர்க்கணுங்கிறதுலேருந்து எல்லாமே சொல்லி தந்திருக்கிறேன் இந்த வீடியோவில். நீங்கள் வந்து ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் புரியும். சரியா? அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஸ்டிச் பண்ணுறதுலையோ நான் சொல்லித்தரதுலையோ ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அதை கரெக்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு அது சின்ன டவுட்டாக இருந்தால் உங்களுக்கு வந்து நான் அந்த ஷார்ட்ஸ் வீடியோலேயே சொல்லிடுறேன். சரியா? பெரிய வீடியோ இல்லாமல் ஷார்ட்ஸ் வீடியோலேயே சொல்லிடுறேன். உங்களுக்கு எதுனாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா தான் எனக்கு தெரியும். சரியா? மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ட்ரையாங்கிள், ஸ்கொயரு, இந்த வேவி ஸ்டிச்சு, இந்த பாக்ஸாக போகிற ஸ்டிச்சு, இதெல்லாமே வந்து நீங்கள் வந்து ஸ்டிச்சஸ் வந்து கரெக்டாக அந்த ஷேப்பில் போட்டு பழகிறதுக்காக மட்டும்தான். ஸ்கொயர் வந்து உங்களுக்கு அந்த எட்ஜோட ஷார்ப்னஸ் கரெக்டாக வர்றதுக்காக. அந்த சர்க்கிள் மாதிரி போட்டிருக்குது பார்த்தீங்களா, அது வந்து உங்களுக்கு அந்த பெண்டெல்லாம் கரெக்டாக வர்றதுக்காக. நீங்கள் இப்போ ஒரு நெக் இது பண்ணுறீங்க, ஷேப்பெல்லாம் வளைக்கணும்னா உங்களுக்கு எப்படின்னு தெரியணுமல்ல, அது கரெக்டாக வரணும், ஃபினிஷிங் கரெக்டாக இருக்கணும். அதுங்காட்டி தான் அந்த ஷேப்பெல்லாம் கொடுத்துருக்குறேன். அதுக்கப்புறம் அந்த வேவி ஸ்டிச்செல்லாம் வந்து அதுக்கு தான், நெக் ஷேப்புக்காக தான். சரியா? நான் வந்து இதில் வந்து நான் ஃபஸ்ட் 2 இதில் வந்து ஸ்ட்ரெயிட் லைன் போட்டிருக்கிறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு துணியில் ஸ்ட்ரெயிட் லைன் அடிங்க, கோடு போட்டு அடிங்க. உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக அந்த கோடு எப்போ வருதோ அது வரைக்கும் அடிச்சிட்டே இருங்க. ஸ்ட்ரெயிட்டாக வந்துச்சுன்னா தான் உங்களுக்கு வந்து எல்லாத்துக்குமே கரெக்டாக இருக்கும். நீங்கள் ஒரு சாரீ கோடு அடிக்கணுன்னா ஸ்ட்ரெயிட்டாக வரணும், எல்லாத்துக்குமே ஸ்ட்ரெயிட்டாக வரணும். ஷால் கோடு அடிக்கணும், இப்போ கீழே டாப்பில் மடித்து அடிக்கணும், டாப்போட சைடு ஸ்லிட் அடிக்கணும். இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு பழகிறது தான் ரொம்ப முக்கியம். நீங்கள் கோட்டு மேலே அடித்து பாருங்கள். ஒரு துணியில் வந்து ஒரு 5 கோடு போட்டு போடுறீங்கன்னா 5 இது வந்து கோடு போடாமல் ஸ்ட்ரெயிட்டாக அடித்து பாருங்கள். சரியா? அதுக்கப்புறம் வந்து நான் வந்து அப்படி இன்னும் 2 லைனில் வந்து லாக் ஸ்டிச் போட்டு காட்டியிருக்கேன். லாக் ஸ்டிச் வந்து ரொம்ப முக்கியம். நீங்கள் துணி தைக்கிறீங்கன்னா லாக் ஸ்டிச் போட்டு பழகிறது ரொம்ப முக்கியம். இப்போ நீங்கள் வந்து மிஷின்லேயே மேனுவல் இல்லாமல் பவர் மிஷின் இருக்குல்ல, அதுனா அதில் ஈஸியாக போட்டுக்கலாம். மேனுவல் மிஷினில் கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனால் பழகிட்டிங்கன்னா ஈஸி. பிகினர்ஸாக இருக்கும்போது வந்து அதை வந்து பழகிறது வந்து கொஞ்சம் கஷ்டம், ஆனால் பழகிட்டிங்கன்னா அது ரொம்ப ஈஸி தான். அதுவும் சொல்லியிருக்கிறேன் இந்த வீடியோவில், மறக்காமல் பாருங்கள். இந்த ட்ரையாங்கிள், இந்த ஸ்கொயரு எல்லாமே உங்களுக்கு வந்து அந்த ஷேப்பு, அந்த ஷார்ப்னஸ்ஸு, அந்த பெண்டெல்லாம் கரெக்டாக வர்றதுக்காக. நான் வந்து இப்போ அந்த துணி வந்து கட் பண்ணிக்கிறது ரொம்ப பெருசாக இருந்தங்காட்டி வந்து நான் அந்த ஷேப்பெல்லாம் முடித்ததுக்கப்புறம் அந்த துணியை வந்து கட் பண்ணிட்டேன். சரியா? அந்த அவ்வளோ பெரிய துணி வந்து மிஷினில் வச்சு அடிக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நான் வந்து துணியை கட் பண்ணிட்டேன். சரியா? கட் பண்ணிவிட்டு இந்த எல்லா ஷேப்பும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அந்த ஒரு கீழே ஒரு எம்டி இடம் இருக்குல்ல, அந்த எம்டி இடத்துலையும் வந்து நான் அந்த சர்க்கிளே போட்டேன். ஆனால் நான் வந்து அந்த சர்க்கிளெல்லாம் உங்களுக்கு கடைசியில் இந்த மேலே இருக்கிற சர்க்கிள் தைச்சி காமிச்சேன், கீழே இருக்கிற சர்க்கிள் வந்து தைச்சி காமிக்கல. ஏன்னா மேலே ஒன்று தைச்சி காமிச்சினல, அதுங்காட்டி அதை மட்டும் விட்டுட்டேன். கீழே இருக்கிறது வந்து தைச்சி காட்டல. சரியா? நீங்கள் இந்த சர்க்கிள் வந்து போடும்போது சர்க்கிள், ஸ்கொயர், ட்ரையாங்கிள் எது போடுறதுனாலும் ஒரு அந்த 2 இதுக்கு இடையில ஒரு 1/2 இன்ச் கேப் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. நான் வந்து எனக்கு தெரியும் நல்லா வந்துடுங்காட்டி 1/2 இன்ச் கேப் இல்லாமல் கொஞ்சம் குறுக்கி போட்டேன். ஆனால் நீங்கள் பிகினர்ஸாக இருக்கும்போது வந்து உங்களுக்கு 1/2 இன்ச்சாச்சு நீங்கள் வந்து விட்டிங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து நான் நூல் கோர்க்கிறது எப்படி, பாபினில் கேஸில் வந்து பாபினை ஃபிக்ஸ் பண்ணுறது எப்படியெல்லாம் சொல்லியிருக்கிறேன் பாருங்கள். பாபின்குள்ளே அந்த கேஸ்க்குள்ளே அந்த பாபினை போட்டு அந்த த்ரெட்டு வந்து நீங்கள் வந்து அந்த ஒரு ஹோல் மாதிரி இருக்கும், அந்த ஹோல் இழுத்து அந்த இதில் வச்சு அந்த த்ரெட்டு இழுத்திங்கன்னா த்ரெட்டு வந்து அந்த இதில் ஃபிக்ஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் நான் இது வந்து ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருக்கிறேன், சேனலில் போய் பாருங்கள். அதோட ஷார்ட் வீடியோ இருக்குது, எப்படி பாபினில்
பாபினை வந்து கேஸில் இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னு போட்டிருக்கிறேன். அப்புறம் வந்து த்ரெட்டு வந்து நம்ம எப்படி வந்து மிஷினில் கோர்க்கணும் அப்படிங்கிற வீடியோஸும் போட்டிருக்கிறேன். நம்ம எந்த மாதிரி பாபின் வந்து எந்த மிஷினுக்கு வாங்கணும்னு போட்டிருக்கிறேன். இந்த மாதிரி சின்ன மிஷினுக்கு வந்து நம்ம எந்த மாதிரி கேஸ் வந்து வாங்கணும், எந்த மாதிரி பாபின் வாங்கணும் எல்லாமே போட்டிருக்கிறேன். மறக்காமல் நீங்கள் வீடியோ முழுசாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். சரியா? இந்த வீடியோஸ் எல்லாம் வந்து ஷார்ட்ஸில் கொடுத்துருப்பேன். இந்த வீடியோவில் வந்து கொடுக்கல, நான் உங்களுக்கு ஷார்ட்ஸில் கொடுத்துருக்குறேன். அப்புறம் கீழே இருக்கிற த்ரெட்டை இழுக்கிறதுக்கு அந்த சைடு ஒரு வீல் மாதிரி இருக்குல்ல, அந்த வீலை சுற்றிட்டு இந்த நூலை இழுத்து பிடிச்சிட்டு அந்த வீலை சுற்றினீங்கன்னா வந்து நூல் மேலே வந்துடும். அவ்வளோதான். சரியா? அந்த பின்னாடி நடந்து போகிறதெல்லாம் கொஞ்சம் இக்னோர் பண்ணிக்கிங்க. சீரியஸ். எப்போவுமே நீங்கள் தைக்கும்போது வந்து உங்களோட லெஃப்ட் சைடில் தான் துணி நிறையா இருக்கணும், ரைட் சைடில் வந்து துணி கம்மியாக தான் இருக்கணும். பார்த்தா உங்களுக்கு தைக்கிறப்போ கரெக்டாக இருக்கும். சரியா? அப்புறம் வந்து உங்களுக்கு உங்கள் மிஷினுக்கு முன்னாடி தான் துணி நிறையா இருக்கணும், மிஷினுக்கு பின்னாடி துணி வந்து பின்னாடி நம்ம தைச்சிட்டு போக போக தான் துணி பின்னாடி போகும். சரியா? நான் வந்து இதில் ஸ்ட்ரெயிட் லைன் போட்டிருக்கிறேன். நீங்கள் வந்து ஸ்ட்ரெயிட் லைன் உங்களுக்கு எவ்வளோ ஸ்ட்ரெயிட் லைன் போட்டால் உங்களுக்கு கரெக்டாக வருதோ, எத்தனை டைம் போட்டால் கரெக்டாக வருதோ அத்தனை டைம் போடுங்க. எந்த தப்புமே இல்லை. சரியா? பழகிறது தானே, நீங்கள் எவ்வளோ வேணாலும் போடுங்க. துணி வேஸ்ட் ஆகுது, நூல் வேஸ்ட் ஆகுது, அதெல்லாம் எதுவுமே நினைக்காதீங்க. சரியா? வேஸ்ட்டாக தான் செய்யும் பழகணும்னா. அதில் எதுக்கும் ஃபீல் பண்ணாதீங்க, ஈஸியாக பழகிடலாம். பார்த்தீங்களா, நான் ஸ்ட்ரெயிட் லைன் போட்டிருக்கிறேன். அடுத்தது வந்து நான் வந்து இதில் லாக் ஸ்டிச் எப்படி போடணும்னு சொல்லியிருக்கிறேன். மறக்காமல் இதை வந்து தெளிவாக பாருங்கள், அப்போ தான் புரியும். சரியா? இந்த லாக் ஸ்டிச் எதுக்கு போடுறேன்னு தெரியுமா? நீங்கள் ஸ்டார்டிங்கில் துணியை வச்சு தைக்கும்போது லாக் ஸ்டிச் போடுவோம். அதே துணியை வந்து நீங்கள் கடைசியில் அந்த ஸ்டிச்சு வந்து எண்ட் ஆகிற இடத்துல ஒரு லாக் ஸ்டிச் போடுவோம். எதுக்கு? நீங்கள் வந்து அந்த நூலை இழுத்தீங்கன்னா அது வந்து அவ்வளோ சீக்கிரம் பிரியக்கூடாது. துணி தைச்ச துணியில் சீக்கிரம் தையல் பிரிஞ்சு வந்துச்சுன்னா அதை நம்மளே தான் தப்பு சொல்லுவாங்க. நம்ம தைச்சி கொடுத்த துணியில் இல்லை, அது நம்ம எங்கேயாச்சும் வெளியே போட்டு போயிருக்கும்போது பிரிஞ்சிடுச்சுன்னா என்ன பண்ண முடியும்? அதுங்காட்டி தான் லாக் ஸ்டிச் போடுறது. அது வந்து நல்லா டைட்டாக பிடிச்சிக்கும். ஒரு 2-3 ஸ்டிச்சு ஒன்றுக்கு மேலேயே வர்றங்காட்டி நீங்கள் வந்து அது ஃபூட்ரு வந்து நீங்கள் அடிக்கும்போது அந்த பின்னாடி அந்த ஃபூட்ரோட அந்த இது இருக்குது தெரியுமா, குதிரை தூக்கி விடுறக்கு ஒரு கம்பி மாதிரி இருக்கும். அந்த கம்பி வந்து நீங்கள் தூக்குனீங்கன்னா போதும், அது வந்து நல்லா துணி வந்து பின்னாடி போய் முன்னாடி வரும். அதுதான் வந்து ஒரு தையல் மேலேயே இன்னொரு தையல் விழுகும். சரியா? பாருங்கள், புரியும். நல்லா தெளிவாக பார்த்தீங்கன்னா புரியும். நான் வந்து தைக்க உங்களுக்கு வந்து எங்கே லாக் ஸ்டிச் வேணுமோ அந்த நேர் வந்து அதை இப்போ நீங்கள் தைச்சிட்டு இருக்கும்போது உங்களுக்கு அந்த நேர் லாக் ஸ்டிச் வேணும்னா அப்போ வந்து நீங்கள் அந்த ஃபூட்டரை தூக்குற அந்த குதிரையை தூக்குனீங்கன்னா இதாயிரும். சரியா? லாக் விழுந்துடும். ஆனால் நீங்கள் போட்டு பழகும்போது பெருசாக போட்டு பழகுங்க. துணியில் வந்து இவ்வளோ பெரிய லாக் ஸ்டிச்செல்லாம் போட வேண்டியதில்லை. ஒரு 2-3 ஸ்டிச்சு லாக் இருந்தால் போதும். 3 லாக் கொஞ்சம் பின்னாடி போனோன்னே முன்னாடி அந்த குதிரையை விட்டுட்டிங்கன்னா கரெக்டாகிடும். சரியா? உங்களுக்கு லாக் வேணுங்கிற இடத்துல தைச்சிட்டு இருக்கும்போது அந்த குதிரை பின்னாடி இருக்கிற அந்த குதிரையை தூக்குற அந்த கம்பி வந்து நீங்கள் தூக்குனீங்கன்னா வந்து கரெக்டாகிடும். சரியா? துணி வந்து பின்னாடி போய் முன்னாடி வந்துச்சுன்னா லாக் விழுந்துருச்சுன்னு அர்த்தம். பாருங்கள், இதில் தெளிவாக இருக்கும்.
புரிஞ்சுதா இப்போ எப்படி போடணும்னு? இது வந்து நீங்கள் வெறும் 2 ஸ்டிச் மட்டும் போடாதீங்க, ஒரு 6-7 ஸ்டிச் போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். சரியா? அடுத்தது இந்த ஸ்கொயர் நீங்கள் வந்து வெளியிலிருந்து தான் உள்ளே கொண்டு போகணும், உள்ளிருந்து வெளியே கொண்டு வரக்கூடாது. நீங்கள் வெளியிலிருந்து உள்ளே கொண்டு வரப்போ நீங்கள் ஸ்டார்டிங்கில் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக அந்த லாக் ஸ்டிச் போடணும். அந்த லாக் ஸ்டிச் போட்டிங்கன்னா தான் அது பிரியாமல் இருக்கும். நீங்கள் தைச்சி தானே பழகுறோம், நம்ம அது போடாமல் இருந்தால் என்ன? நீங்கள் தைச்சி பழகும் போதே போட்டு பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு அது வந்து ப்ராக்டிஸ் ஆகும். சரியா? நம்ம துணியில் ஸ்ட்ரைட்டாக போட்டுக்கலாம், இதில் எதுக்கு போடணுன்னெல்லாம் நினைக்காதீங்க. இதிலிருந்தே நீங்கள் பழகும்போது தான் உங்களுக்கு வந்து ஒவ்வொன்றுலேயும் ஈஸியாக இருக்கும். சரியா? இது வந்து நீங்கள் அந்த எட்ஜு வந்து இந்த ஷார்ப்பாக இருக்கிற எட்ஜஸ் எல்லாம் எப்படி தூக்கணும்னா, நீங்கள் அந்த ஷார்ப்பாக இருக்கிற எட்ஜுக்கிட்ட வந்து ஊசியை வந்து அதுக்குள்ளே குத்தி வச்சுட்டு அந்த ஃபூட்டரை மேலே தூக்கிட்டு துணியை டேர்ன் பண்ணிவிட்டு ஃபூட்டரை கீழே இறக்கி விடணும். அவ்வளோதான். சரியா? இதே மாதிரியே போடுங்க. அந்த ஷார்ப் எட்ஜஸ் கிட்டேயெல்லாம் நீங்கள் வந்து ஊசியை திருப்பி நிறுத்தி வச்சுட்டு ஃபூட்டரை தூக்கி தான் துணியை திருப்பி போடணும். நீங்கள் அப்படியே போடும்போது வந்து அது வந்து ஷார்ப்பாக வராது, ஒரு மாதிரி கர்வியாக வரும். சரியா? நான் பார்த்தீங்களா அதில் ஸ்டார்டிங்லேயும் லாக் ஸ்டிச் போட்டுக்கிறேன், எண்டிங்லேயும் லாக் ஸ்டிச் போட்டுக்கிறேன். அதே மாதிரி தான் அடுத்தது நம்ம பார்க்குறது வந்து சர்க்கிள் பார்க்க போகிறோம். சரியா? சர்க்கிளில் வந்து நீங்கள் வந்து நான் வந்து சின்னதாக போட்டிருக்கிற கேப் இல்லாமல் நீங்கள் வந்து 1/2 இன்ச்சாச்சும் கண்டிப்பாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். சரியா? கண்டிப்பாக 1/2 இன்ச் இருக்கிற மாதிரி போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும், டேர்ன் பண்ணுறக்கெல்லாம். சரியா? நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது இந்த சர்க்கிள் ஸ்டிச்லேயும் ஸ்டார்டிங்கில் வந்து லாக் ஸ்டிச் போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் அந்த ஸ்டிச்சு வந்து நீங்கள் வந்து தைக்கும்போது வந்து நீங்கள் அந்த ஃபூட்டரை தூக்கி தைக்காமல் தூக்கி ஸ்டாப் பண்ணி தைக்காமல் துணியை மட்டும் அப்படியே டேர்ன் பண்ணி தைக்கும்போது துணி வந்து சுருக்கு விழுகும். இப்போது ஒரு சர்க்கிளுக்கு உள்ளே இன்னொரு சர்க்கிள் இருக்குது, அந்த ரெண்டுக்கு இடையில இருக்கிற கேப் பார்த்திங்கன்னா சுருக்காக இருக்கும். சரியா? நீங்கள் வந்து அந்த கர்வி வர்ற இடத்துலையெல்லாம் ஊசியை வந்து உள்ளே நிறுத்திட்டு லைட்டாக ஃபூட்டரை தூக்கி விட்டு டேர்ன் பண்ணி தைக்கணும். ஆனால் கர்வி மாதிரி இருக்கக்கூடாது, ஷார்ப்னஸ் வந்துடக்கூடாது, கர்வியாகவே தான் இருக்கணும். சரியா? நீங்கள் வந்து நான் வந்து உங்களுக்கு அது இந்த சுருக்கு வருதுன்னு காட்டுறதுக்காக ஃபூட்டரை தூக்காமல் ஒரு சில இடத்துல தைச்சி காமிச்சிருப்பேன். ஆனால் எனக்கு வந்து அது சர்வீஸ் ஆனங்காட்டி அந்த சுருக்கு வரல அதிகமாக. 1-2 சுருக்கு வந்திருந்தது, ஆனால் அதிகமாக வரல. ஆனால் நீங்கள் வந்து நீடியில் வந்து உள்ளே நிறுத்தி வச்சுட்டு ஃபூட்டரை தூக்கிட்டு அப்புறம் இது பண்ணுங்கள். துணி சுருக்காக வந்து உங்களுக்கு அந்த ஸ்டிச்சு வந்து சுருக்கு தெரியும். சரியா? ஷேப்பெல்லாம் இந்த மாதிரி வர்ற பக்கமெல்லாம் நீங்கள் வந்து பொறுமையாக பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து பழக முடியும். சரியா? நல்லா லேர்ன் பண்ணிக்க முடியும். நீங்கள் வந்து முடிஞ்சளவு இந்த ஷேப்பெல்லாம் வந்து 2-3 சர்க்கிள் போட்டு பாருங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகும். ஒன்றே போட்டு உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகாது, ஒரு 2-3 போட்டு பாருங்கள். சரியா? நீங்கள் போடுற எல்லா இதுலேயுமே லாக் ஸ்டிச் வர்ற மாதிரி இப்போவே போட்டு பழகுங்க. நீங்கள் இப்போவே போட்டு பழகலைன்னா உங்களுக்கு வந்து பின்னாடி வந்து துணியில் போடுறப்ப வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஸ்டக் ஆகும். மறந்துடுச்சே, நம்ம போடாமல் விட்டோமே அப்படின்னு தோணும். அதுங்காட்டி வந்து நீங்கள் இப்போவே நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம்னா லாக் ஸ்டிச் போட்டு தான் ஸ்டார்ட் பண்ணணும். நம்ம எடுத்தோடனே துணி அடிக்கிறோம்னா லாக் ஸ்டிச் போட்டு தான் அடிக்கணும் அப்படிங்கிற ஒரு இதை வந்து மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க. சரியா? அதுக்கப்புறம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா, இல்லை வந்து நான் இன்னும் எந்த மாதிரியெல்லாம் உங்களுக்கு நல்லா சொல்லித்தரணும்
சொல்லித்தரது ஓகே, இன்னும் உங்களுக்கு புரிகிற மாதிரி எப்படி சொல்லணும் அப்படிங்கிறதில் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் பார்த்து அதை வந்து கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் வந்து நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? கண்டிப்பாக நிறையா பேர்த்துக்கு நம்ம வீட்டில் மிஷின் இருக்கே தைக்க முடியலையேன்னு ஃபீல் பண்ணுவீங்க. அதுக்கெல்லாம் ஃபீலே பண்ணாதீங்க. நீங்கள் வந்து ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடும் உங்களுக்கு. நான் தைச்சிருவேன் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் வர வரைக்கும் வந்துடும். என் வீடியோஸ் வந்து முழுசாக பாருங்கள். எல்லா வீடியோஸ் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் ரெகுலராக ஃபாலோ பண்ணி பார்த்துட்டே வாங்க. நீங்கள் கண்டிப்பாக நீங்களும் தைச்சி பழகிடுவீங்க. சரியா? எல்லோரும் மிஷின் எதுக்கு வாங்கி வச்சுருப்பீங்க? அட்லீஸ்ட் நம்ம வெளியே தைக்கிறதுக்கு கொடுக்குற காசையாச்சும் நம்ம வந்து மிச்சம் பண்ணலாம். அதில் நம்ம ஒரு சேவிங்ஸ் பண்ணலாம். நம்மளே தைச்சி பழகிட்டோம்னா அந்த காசையாச்சும் மிச்சம் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைப்பீங்க. அதை விட முக்கியமாக வந்து நீங்கள் உங்களுக்கும் தைச்சி பழகிக்கலாம். உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் தைச்சி தரலாம். சரியா? நீங்கள் அது எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது. முடியும்னு நினச்சி தைரியமாக நம்பிக்கையாக எல்லாம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் தைக்க முடியும். சரியா? பார்த்தீங்களா, அந்த வெளியிலேருந்து வந்ததில் ஒரு 2 சுருக்கு தெரியுது பார்த்தீங்களா? நம்ம அப்படியே துணியை டேர்ன் பண்ணி துணியை ஊசி நிறுத்தி ஃபுட்டரை தூக்காமல் இது பண்ணுங்காட்டி தெரியுது பார்த்தீங்களா? இப்போ இதில் பாருங்கள், அந்த வேவி ஸ்டிச் போடுறேன். வேவி ஸ்டிச்சுக்கும் அதே மாதிரி தான். ஊசியை நிறுத்தி ஃபுட்டரை தூக்கி அந்த ஷேப்புக்கு கொஞ்சம் கொஞ்சமாக, ரொம்ப நீங்கள் இது பண்ணிங்கன்னா ஷார்ப்னஸ் ஆயிடும். லைட்டாக டர்ன் பண்ணணும். ஃபுல்லாக பாருங்கள், புரியும். அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் இது 3rd கிளாஸு. நான் செகண்ட் கிளாஸில் என்ன சொல்லியிருப்பேன், ஃபஸ்ட் கிளாஸில் என்ன சொல்லியிருப்பேன்னு பார்க்காம இருந்திங்கன்னா மறக்காமல் அந்த ஃபஸ்ட் கிளாஸ் வீடியோவும் செகண்ட் கிளாஸ் வீடியோவும் போய் பார்த்துட்டு வாங்க. சரியா? நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். மறக்காமல் பார்த்து ஃபஸ்ட் கிளாஸும் செகண்ட் கிளாஸும் பழகிக்கிங்க. அதில் பழகிறதுக்கு எதுவும் இல்லை, பேசிக்கான சின்ன சின்ன இதெல்லாம் சொல்லியிருப்பேன். சரியா? இப்போ ஸ்டிச்சிங் தேவையான ஐட்டம் எல்லாமே சொல்லியிருப்பேன். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களை மாதிரி நிறையா பேர்த்துக்கு தைச்சி உங்கள் வீட்டு சரௌண்டிங், உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்க, உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் கண்டிப்பாக தைச்சி பழகணுன்னு ஆசை இருக்கும். ஹவுஸ் வீட்டில் இருக்கிறவங்க, குழந்த பிறந்துடுச்சு, நம்ம இனி குழந்தைய பார்த்துட்டு என்ன வேலையை செய்ய முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? கவலையே வேண்டாம். நீங்கள் இதை மிஷின் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இதை பண்ணுங்கள். சரியா? உங்களுக்கானதாச்சும் நீங்கள் தைச்சி போட்டுக்கலாம். சரியா? அப்போ அவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் மட்டும் பழகிறதுக்கு அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. சரியா? இந்த கர்வ் எல்லாமே உங்களுக்கு நெக் ஷேப்பு டிசைன்ஸுக்காகத்தான். ஷேப்ஸ் எல்லாம் வருதல்ல, அதுக்காகத்தான். சரியா? நான் பார்த்தீங்களா, இந்த ஒரு வேர்வியில் இந்த நேர் நூல் கட் ஆயிடுச்சு. மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுறப்போ அந்த நேர் லாக் ஸ்டிச் போட்டு தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். சரியா? அடுத்தது இந்த பாக்ஸ் ஸ்டிச்சு. இந்த பாக்ஸ் ஸ்டிச் எதுக்குன்னா உங்களுக்கு அந்த ஷார்ப்னஸ்க்காக தான். இந்த பாக்ஸு ஸ்கொயரு எல்லாமே இந்த சின்ன சின்ன இடத்துல எல்லாம் ஷார்ட்டாக இருக்கிறது எல்லாம் நம்ம இப்படி டர்ன் பண்ணுறோம். அது லென்த் பெருசாக வரும். இது சின்ன லென்த்து சின்ன வித்து இருக்கிறதுல எல்லாம் டர்ன் பண்ணுறக்கு. சரியா? ட்ரையாங்கிளும் அதே மாதிரி தான். உங்களுக்கு அந்த ஷார்ப்னஸ்க்காக தான் போட்டிருக்குது. நான் ட்ரையாங்கிள் அடித்த வீடியோ இதில் மிஸ் ஆயிடுச்சு. ட்ரையாங்கிளும் இதே மாதிரி தான். நீடில் அந்த ஷார்ப்பாக இருக்கிற இடத்துல நீடில் ஸ்டாப் பண்ணிவிட்டு ஃபுட்டரை தூக்கி அப்புறம் துணியை திருப்பி அப்புறம் இது பண்ணணும்.
மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா, அப்புறம் நான் வீடியோவில் என்னென்ன சேஞ்ச் பண்ணணும், உங்களுக்கு இன்னும் எந்த மாதிரி சொன்னால் புரியும் அப்படிங்கிறதெல்லாம் மறக்காமல் சொல்லுங்கள். அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வேணும், கிளாஸை தவிர உங்களுக்கு நிறைய தெரியணும்னு இருக்கும், நிறைய தெரிஞ்சுக்கலாம்னு இருக்கும். அதில் வந்து உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோ வேணும்னு சொன்னிங்கன்னா நான் அந்த மாதிரி வீடியோவும் சொல்லித்தரேன், அந்த மாதிரி வீடியோவும் போடுறேன். ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு